சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியிலிருந்து வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம் நலமா விஷால். இருக்கீங்களா தேங்க்யூ மேம்? ஃபார் காலிங். மிக மிக்க நலம். சொல்லுங்க ப்ளீஸ். மேம், இந்த பிரிஜ்வல் ரேவண்ணா வழக்கு கடந்த இந்த விவகாரமே கடந்த மாதத்துல இருந்து மிகப்பெரிய சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த வழக்கினுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு மேம்? சி ஓகே, குவிக்லி இதை பத்தி பெருசா டீடைல்ஸ் தெரியாதவங்களுக்கு ஒரு குவிக் ரன் த்ரூ நான் கொடுக்குறேன். ஸோ டெக்னிக்கலி பிரஜ்வல் ரெவன்னா வந்து ஹிஸ் அபவுட் 33 years old. அவர் வந்து இப்போ சிட்டிங் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவரு யூனோ தேவகவுடா அவங்களோட பேரன். ஸோ தேவகவுடா தான் ஹீஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ஜேடிஎஸ். ஹசன் கான்ஸ்டுவன்சில இருந்து தான் அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணாரு போன 2019 எலெக்ஷன்ல. 2000 இப்போ 24 எலெக்ஷன்லயும் என்டிஏவோட கொலாபரேஷன்ல ஹி வாஸ் கண்டெஸ்டிங் இன் த சேம் கான்ஸ்டுவன்சி. 26ஆம் தேதி ஏப்ரல் அவரோட தொகுதியில வந்து எலெக்ஷன் டேட்டு. ஸோ 24ஆம் தேதி என்ன ஆயிருக்குன்னா ஒரு பென் டிரைவ்ஸ் வந்து சர்க்குலேட் ஆயிருக்கு இன்டர்னலா. அந்த பென் டிரைவ்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2967 அப்படின்றாங்க அத்தனை வீடியோஸ் வந்து ரெக்கார்டட் ஆயிருந்திருக்கு அந்த பென் டிரைவ்ல. அந்த வீடியோஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி செக்ஷுவல் அசால்ட்டோட வீடியோஸ். யாரு செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரெவென்னா, ஹூஸ் தட் பிரஜ்வல் ரெவென்னா. அவர் வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காரு இன் மல்டிபிள் ஆல் ஆஃப் திஸ் வீடியோஸ்ல. இதுல என்ன இருக்குன்னா இது சர்க்குலேட் ஆனதுனால அந்த அந்த லேடிஸோட முகம் எல்லாமே வெளியில வந்து எக்ஸ்பிரஸா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உடனே கோர்ட்ல போயிட்டு தே காட் an injunction order that இதை சர்க்குலேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. 26ஆம் தேதி எலெக்ஷன் முடியுது. 27ஆம் தேதி பிரஜ்வல் ரெவென்னா வந்து நாட்டை விட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இட் இஸ் ப்ரெடிக்டட் அவர் வந்து ஜெர்மனில இருக்காருன்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க. எஸ்ஐடில இருந்து அவருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க, அவரை வர சொல்றாங்க. அவர் வந்து எனக்கு ஒரு 1 week டைம் கொடுங்க, நாங்க அவுட் ஆஃப் டவுன் சொல்லிட்டு அவரோட லாயர் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. இந்த மீன்வைல் வந்து திரும்பவும் வந்து ஒரு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அப்படின்றது இன்டர்போல் வழியா கொடுக்குற ஒரு நோட்டீஸ். டெக்னிக்கலி இந்த இந்த பர்சன் எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நோட்டீஸ் அது இன்டர்போல் வழியா பண்றது. ஏன்னா இவர் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சிருக்காரு, பிகாஸ் இஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருந்ததுன்னா சில கண்ட்ரீஸ்க்கு உங்களுக்கு விசாஸ் தேவை கிடையாது. ஸோ அந்த கண்ட்ரீஸ்க்கு நீங்க விசா இல்லாம டிராவல் பண்ணலாம். ஸோ ஜெர்மனி இஸ் ஒன் ஆஃப் தோஸ் கண்ட்ரீஸ். ஸோ இவர் வந்து 2011 வந்து நமக்கும் ஜெர்மனிக்கும் அந்த டீல் வந்து கிராக் ஆனது. அக்ரிமெண்ட் ஹேட் பீன் சைன். ஸோ ஜெர்மனி கிளம்பி போயிருக்காரு. ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல நீங்க விசா இல்லாம ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்ட இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் நீங்க வந்து கிளம்பி போகணும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா எங்க கிட்ட இருந்து அவர் எந்த அப்டேட்டும் கொடுக்கல, எங்க கிட்ட இருந்து பெர்மிஷனும் வாங்கல, வித்வுட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ல பிரீச் ஆஃப் ப்ரொசீஜர்ல கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம். இந்த மீன்வைல் வந்து 3 பேர் அட் டிஃப்ரெண்ட் ஒகேஷன்ஸ் வந்து இவர் ரேப் பண்ணதாகவும் ரொம்ப மொலாஸ்ட் பண்ணதாகவும் இந்த வீடியோஸ்ல வந்த விக்டிம்ஸ் 3 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு விக்டிமோட பையன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு தட் த மதர் ஹேஸ் பீன் அப்ஸ்காண்டிங். ஸோ அது யாரு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பிரஜ்வல் ரெவென்னாவும் அவரோட அப்பா ஹெச்டி ரெவென்னா இஸ் அ சிட்டிங் மெம்பர் ஆஃப் எம்எல்ஏ அங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், இட்ஸ் அ பவர் பிளக்டு ஒரு சிச்சுவேஷன். ஆனா ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3000 வீடியோஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே போய் இது வந்து ஏஐல இருந்து கிரியேட் பண்ணது அப்படின்றது. பட் கம்ப்ளைனன்ஸ் வந்து வெளியில வராங்க அப்படின்னும் போது இது என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த கேஸ் வந்து இட்ஸ் அன் அப்சல்யூட் எக்ஸாம்பிள் ஆஃப் பவர் சென்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, தப்பா கரெக்டான்றது அடுத்த விஷயம். பட் போத் ஆஃப் தெம் ஆர் பிளேயிங் இட் வெரி சேஃப் அப்படின்றது இட் இஸ் வெரி எவிடென்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் இஸ் பீன் ரூல்ட் பை த காங்கிரஸ். ஸோ அவர் வந்து கிளம்பி போறாரு 27ஆம் தேதி வந்து ஊரை விட்டு போறாருன்னா பெங்களூர் ஏர்போர்ட் வழியா தான் போயிருந்திருக்கணும். அது லோக்கல்ல இருக்கிற போலீஸ்க்கு தெரியல அப்படின்றது இட்ஸ் அ பிக் கொஸ்டின். அது எப்படி தெரியாம ஒருத்தவங்க வந்து நாட்டை விட்டு போயிடுவாங்க, தட் டு வித் சச் அ பிக் செக்ஸ் ஸ்கேண்டல் வெளியில வரும்போது. அண்ட் பிஜேபியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நடந்தது வந்து எங்க டைம்ல நடக்கல. இது நடந்தது வந்து 3000 பேரை நடத்திருப்பாங்க, 3000 வீடியோஸ் எடுத்திருக்காரு அப்படின்னா அப்ப அந்த 3000 வீடியோஸ் எப்ப எடுத்திருந்திருக்கணும்? இட் சுட் ஹவ் பீன் அ லாங் ப்ராசஸ். அந்த டைம்ல அவங்க என்டிஏவோட கிடையாது, அவங்க வந்து அந்த டைம் யூபியோட இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து யூபிஏ வேணும்ட்டே ரெக்கார்ட் பண்ணி வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க டு கட் ஆர் ஓட்ஸ். இது ஒரு பாயிண்ட்.
ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க, வேணும்ட்டே இவங்க வந்து அவரை அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா லோக்கல் போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணணும், லோக்கல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. வேணும்ட்டே தான் இவங்க அரெஸ்ட் பண்ணல. ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னா, இவங்களுக்கும் காங்கிரஸ்க்கும் இருக்கிற யூனோ கொலாபரேஷன் வந்து அந்த டைம்ல எப்படி இருக்கிறது அப்படின்றது வெளியில வந்துடும். ரெண்டாவது விஷயம், அரெஸ்ட் பண்ணா ஆறுதல் ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கு விழுந்துரும்ன்றதுக்காக இவங்க வேணும்ட்டே அரெஸ்ட் பண்ணல. இந்த மீன்வேல அவர் தப்பிச்சு போயிட்டாரு. ஸோ இது டெக்னிக்கலா காங்கிரஸோட தப்புன்னு பிஜேபி சொல்றதும் இல்ல, அப்ப நீங்க வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சிருக்காரு, அப்ப அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை நீங்க கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு சொல்றதும் இது வந்து ஒரு பால் கேம் மாதிரி ஓடிட்டு இருக்கு. சோ இந்த மீன்வேல் என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணிருக்காரு ஜெர்மனில இருந்து லுஃப்தான்சா ஏர்லைன்ஸ்ல. 15ஆம் தேதி மிட் நைட் வந்து பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிற மாதிரி. சோ இது ஒரு வாரமாவே வந்து ப்ரிவேல் ஆயிட்டு இருக்கு. ஓகே 15ஆம் தேதி நைட் வந்து வந்துருவாரு, வந்த உடனே அவரை நாங்க அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்றதுதான் வந்து ஒரு நியூஸ் வந்து ப்ரிவலண்டா இருந்தது. 15ஆம் தேதி நைட் நேத்து தான் முடிஞ்சது. சோ அவர் வரல. சோ என்ன நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது எந்த சைட்லயுமே, ஸ்டேட்ல இருந்தும் சரி சென்டர்ல இருந்தும் சரி, இட் இஸ் நாட் மச் கிளியர். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிரிஜ்வல் ரேவண்ணாவை வந்து திரும்ப நாட்டுக்கு அழைச்சாதான் அடுத்த கட்ட நடவடிக்கைன்றது எடுக்கப்படுமா, இல்ல அட் லாஸ்ட் என்ன மாதிரியான லா ப்ரொசீஜர் நடந்துகிட்டு இருக்கு? See, 3 கேஸ் இப்ப ஆக்சுவலி ஃபைல் ஆயிருக்கு. So there are 3 FIRs which are pending against him, and that too வந்து very serious grave offense. 376லாம் very grave offense. So வந்தார்னா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். இட்ஸ் நான் பெயிலபிள் இது. ஸோ கண்டிப்பா he has to be arrested is the first thing. ஸோ அதனாலதான் அவர் வரமாட்டேன்றாரு அப்படின்றது இட்ஸ் a very clear understanding. பட் அந்த செகண்ட் சைடு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே மாஃப்டு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்றது அவங்களோட சைட்ல இருந்து ஒரு they are placing it like that. But point is, இது நடந்துதான் நடக்கலையா உண்மையா இல்லையான்றது அந்த அக்யூஸ்ட் வந்து பிரசன்ட் ஆகிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்களும் நானும் உட்காந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கிறது தவிர, கேஸ் வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்றது அக்யூஸ்ட் வந்து நின்று அதுக்கப்புறமா இவங்க வந்து 164 கொடுக்கும் போதுதான் நமக்கு என்ன கதைன்னு புரியும். வெரி அன்பார்ச்சுனேட்லி இந்தியால வந்து என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லலாம் விமெனுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 லாஸ் இருக்கு. விமெனை வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூரிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு இன் மல்டிபிள் பெர்மினேஷன் காம்பினேஷன். ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடி வெளியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு பாயிண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க செக்யூரிட்டி கொடுக்குறோம்னு போலீஸும் சொல்லும், உங்களுக்கு நாங்க செக்யூரிட்டி கொடுக்குறோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ whoever it is சொல்லுவாங்க. ஆனா என்ன செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து, அதாவது இந்த வீடியோஸ் லீக் ஆற வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமிலிஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல அவங்களோட பொண்ணோ அம்மாவோ தங்கையோ பொண்டாட்டியோ இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஸோ டெக்னிக்கலி ஒரு சைட்ல இந்த விமன் ஹாரஸ் ஆயிட்டே இருந்தாலும் வீட்டுல வந்து யாருக்கிட்டயுமே சொல்லல. ஹசன் அப்படின்றது இட்ஸ் வெரி ஒரு மாதிரி கிராமப்புறத்தான நிறைய பஞ்சாயத்து இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கன்சர்வேட்டிவ் சொசைட்டி, சதர்ன் பார்ட் ஆஃப் கர்நாடகா. ஸோ அங்க வந்து எஜுகேஷனா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இட் இஸ் அ வெரி க்ளோஸ்ட் சொசைட்டி. அங்க இந்த மாதிரி ஒரு பெண்கள் வந்து வெளியில வந்து நின்று எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்கு அப்படின்றது பேசுறது, அண்ட் தட் டூ அகேன்ஸ்ட் ஹூம், ஒரு பெரிய ஒரு ஜாம்பவன் பவருக்கு முன்னாடி வந்து சொல்றது வந்து இட் இஸ் நாட் அ வெரி ஈஸி திங். அதையும் மீறி ஒரு 3 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் அப்படின்னா, இட் ஹேஸ் டு சீரியஸ்லி பி இன்வெஸ்டிகேட்டட்.